நண்பர்களே, இன்னைக்கான கதை என்னன்னா, எல்லா ரூம்லயும் ஒருத்தன் இருப்பான். அவன் அலாரம் வச்சு அவன் எந்திரிக்கிறானோ இல்லையோ, ஆனா அடுத்தவங்கள எந்திரிக்க விட்டு அவன் நிம்மதியா தூங்குவான். இந்த மாதிரி உயிரினங்கள் இன்னும் நம்ம பூமியில வாழ்ந்துட்டு தான் இருக்குது. சரி, கதைக்கு வரேன். இது சிஎம் டிராஃபி ஓடுறேன் 10K போடுறேங்கிறதுல ரெக்கவரி டே நண்பர்களே. எதனால ரெக்கவரினா 450 ஸ்குவாட்ஸ் போட்டு இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அது உங்களோட புண்ணியம் தான். சோ ஆகையால் இன்னும் வருகின்ற 7 நாட்களுக்கு சாதா பிஸ்கெட் இல்ல, மேரி கோல்டு பிஸ்கெட் தான். அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எசென்சியல் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல கிரியேட்டின் அடிச்சிட்டு காலேஜுக்கு ஜிலோவாக ட்ரை பண்ணேன். கஷ்டப்பட்டு கரகாட்டம் ஆடி கரடு முரடான படிகளை தாண்டி கண்ணில் பட்ட வண்டியில ஏறி ஒரு வழியா காலேஜ்ல லேண்ட் ஆயிட்டேன் நண்பர்களே. காலேஜ் வந்து எனக்கு அதிர்ச்சிகரமான செய்தி இந்த பக்கோடா முத்து வச்சிருந்தான். என்னன்னா காலேஜ்ல எக்ஸாம் நடக்குதான். ஐயோ, நம்ம வேற படிக்கல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நண்பனுக்கு ஒரு தம்ஸ் அப்பையும் போட்டுட்டு கிளாஸ்க்குள்ள வந்துட்டு நாங்க 4 பேர் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது இப்படி 4 பேர் ஒரே மெஞ்சில் உட்காந்துருப்போம். அவங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு எக்ஸாம் ஓரளவுக்கு சர்வே ஆயிட்டேன். கொஞ்சம் பிரேக் டைம் கிடைச்சனால அங்க போய் ஜிபே எல்லாம் பண்ணிட்டு பசங்களுக்கு தெரியாம ஒரு பிஸ்கெட்டை பேக் உள்ள போட்டுட்டேன். கடைசியில அவங்க எல்லாம் பிரிச்சு மெஞ்சிட்டாங்க. அது வேற கதை. ஒரு வழியா கல்லூரி முடிஞ்ச காரணமாக எனக்கு தெரியாம பிரியாணி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு என் வீடியோல மாட்டிக்கிட்டான். இந்த அரிய வகை உயிரினம் நம்ம காலேஜ்ல இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அவன் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு இன்னைக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு சூரியன் சித்தப்பா அந்த முத்தத்துல முகத்தையும் கருப்பாக்கிட்டு ஒரு வழியா ஹாஸ்டலுக்கு பண்ணே மன்னிட்டு வந்து சேர்ந்துட்டேன். இன்னைக்கான கதைப்படி பார்த்தா நமக்கு ஒரு கொலாபரேஷன் வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருப்பேன், போய் என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெக்கவரி பேஸ்ல இருக்கறனால இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒரு வாரம் ரெக்கவரி பேஸ்ல தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்துட்டு மனமா ஒரு காஃபி போட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எனக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். வலிமையாகுங்க.